ஜன்னல் வழியாக தான் மறைந்திருந்து பயந்து கொண்டே அந்த இளைஞர் பதிவு செய்திருந்த காட்சி. இங்கிருந்து செல்போனில் எடுத்து பதற வைக்கும் படி இந்த இடத்துல தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதை துணிகரமாக நீதிமன்றத்திலும் அந்த இளைஞர் சாட்சியாக சொன்னதுதான் அந்த இளைஞரை தாக்கக்கூடிய நிகழ்வு இந்த கோசாலையில் தான் நிகழ்ந்தது. இந்த இளைஞர் தப்பி ஓட முயன்றதாகவும் அவர் கீழே விழுந்து வலிப்பு ஏற்பட்டு அவர் இறந்து விட்டார் எனதான் காவல்துறையினர், திருபுவனம் காவல்துறையினர் எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கழிவறையிலிருந்து தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. மறைஞ்சிருந்து எடுத்த இந்த பகுதி, இதே இடத்துல நம்ம நிற்கிறோம். இப்போ அந்த இளைஞர் இந்த வழியாக அழைத்து வரப்பட்டிருந்தால் இந்த அரசு அலுவலகத்தில் இருந்த கேமரா, சிசிடிவி கேமராக்கள் எங்கே என்ற கேள்வி இன்றளவும் இருக்கிறது. இந்த கோசாலையில் தான் அந்த இளைஞர் வைத்து தாக்கப்பட்டார், கடுமையாக தாக்கப்பட்டார் அப்படின்ற காணொளி ஒரு கழிவறைக்குள்ளிருந்து ஒரு இளைஞரால் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்திலும் அது சாட்சியாக எடுத்து செல்லப்பட்டது. அந்த காட்சியை நம்ம பார்க்கறதுக்காக உள்ள போயிட்டு இருக்கிறோம். வாங்க. சாலையில் அங்குலம் அங்குலமாக என்னென்ன காட்சிகள் இருக்கிறதுன்றதை பாருங்க. ஃபுல்லாக சிகரெட் துண்டுகள் இருக்குது. இந்த இதில் காவலர்கள் விசாரணை பண்ணாங்க அப்படின்னாக்கா எவ்வளோ சிகரெட் துண்டுகள் இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நுழைவாயில் இந்த கழிவறை வழியாக தான் எடுத்திருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த கழிவறை இந்த கழிவறையிலிருந்து தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. மறைஞ்சிருந்து எடுத்த இந்த பகுதி, இதே இடத்துல நம்ம நிற்கிறோம். இப்போ இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதற்றமான விசாரணைக்கு வரம்புக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் இது. இந்த ஜன்னல் வழியாக தான் மறைந்திருந்து பயந்து கொண்டே அந்த இளைஞர் பதிவு செய்திருந்த காட்சி. இங்கிருந்து செல்போனில் எடுத்து பதற வைக்கும் படி இந்த இடத்துல தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதை துணிகரமாக நீதிமன்றத்திலும் அந்த இளைஞர் சாட்சியாக சொன்னதுதான் அந்த இளைஞரை தாக்கக்கூடிய நிகழ்வு இந்த கோசாலையில் தான் நிகழ்ந்தது. இறுதியாக அந்த இளைஞர் தாக்கப்பட்ட பிறகு இங்கிருந்துதான் அந்த இளைஞர் மருத்துவமனைக்கு ஒரு தலைமை காவலரால் அழைத்து செல்லப்பட்டார் என பதிவுகள் கூறுகின்றன. இந்த இடம் அந்த இளைஞர் இறுதியாக உயிரோடு இருந்த ஒரு பகுதி. அது குறித்த காட்சியும் வெளியாகி இருந்தது. மனதை வேதனை அடைய செய்திருந்தது. இந்த இடத்துல சில காவலர்கள் அவரை அமர்ந்திருந்த நிலையில அவரை கொடூரமா லத்தியால தாக்கி கொண்டிருந்தாங்க. அந்த லத்திகள் சிதறி கிடந்தது. இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா கோசாலை அப்படின்னாவே இப்ப எவ்வளவு தூரத்துக்கு சுத்தமா இருக்குது. ஆனா இந்த இடத்துல ரத்த துளிகளோ சிறுநீர் உள்ளிட்ட எந்த ஒரு கசிவுகளும் இல்லை என்று நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செஞ்சிருந்திருக்காங்க.